வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இஸ் பேசி தமிழ் கிச்சன். உங்களை வீட்டு பிள்ளையாக நினச்சி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சக்தி வாய்ந்த திருஷ்டி சுற்றி போடும் முறை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்மளோட முன்னோர்களும் சரி, நம்மளோட பெரியவங்களும் சரி, ஐதீகப்படியும் சரி, எந்த முறையில் வந்துட்டு திருஷ்டி சுற்றி போட்டாங்க. இப்போவும் வந்துட்டு நிறைய முறைகள் இருக்குங்க. உலகம் ஃபுல்லாக நிறைய திருஷ்டி சுற்றி போடக்கூடிய முறைகள் இருக்குது. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளவு நல்ல நிலைமைக்கு வந்தாலும் பாருங்களேன், அந்த திருஷ்டி பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம வந்துட்டு வளர்ச்சி வந்து தடைப்பட்டு போகும். அந்த வளர்ச்சி வந்துட்டு தடைப்படாமல் நம்ம நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து கட்டாயம் வந்து திருஷ்டி சுற்றி போடணுங்க. இது என்ன முறைகள்லாம் இருக்குது, நாம் வந்துட்டு குழந்தைகளுக்கு எப்படி திருஷ்டி சுற்றி போடணும், பெரியவங்களுக்கு எப்படி திருஷ்டி சுற்றி போடணும், அப்புறம் வந்து நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு எப்படி திருஷ்டி சுற்றி போடணும், இது எல்லாமே பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுதான் நான் இன்னுமே வந்துட்டு நல்ல பயனுள்ள தகவல் தர்றதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்குங்க. பொதுவாக நம்ம இப்போ வந்து குழந்தையிலேருந்து பார்க்கலாம். இப்போ பிறந்த குழந்தை இருக்கு இல்லையா, பிறந்த குழந்தை வந்துட்டு பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. தாயோட திருஷ்டியே பாருங்கள் குழந்தைக்கு படுன்னு சொல்லுவாங்க. நம்ம பிள்ளை எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சாலே அதுவும் ஒரு திருஷ்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பாருங்கள், வீட்டுக்கு குழந்தைய பார்க்க வருவாங்க. என்ன நினைப்பாங்க, நம்ம பிள்ளையெல்லாம் பாரு வத்தலும் தொத்தலமாக இருக்குது, இது பாரு எவ்வளோ புசு புசுன்னு எவ்வளோ அழகாக இருக்குது பாரு, மூக்கு மூலியமாக அவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பெரிய திருஷ்டியாக மாறிடுங்க. இந்த திருஷ்டிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு தண்ணி எடுத்துக்கணுங்க. ஒரு தட்டில் வந்து எச்சில் படாத தட்டாக இருக்கணும். ஒரு தட்டு நம்ம வந்து பூஜைக்கெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தட்டு வச்சுக்கணும். தட்டு வச்சுட்டு இது எந்த தட்டு வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த பாத்திரம்னாலும் சரி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணுங்க. தண்ணி ஊற்றிட்டு அதில் மஞ்சள் பொடி ஒரு சிட்டிகை, அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குங்குமம், அதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2 மிளகாய் வத்தலை வந்து கிள்ளி போட்டுறணும். காஞ்ச மிளகாய் இருக்கும் இல்லையா, கிள்ளி போட்டுட்டு ஹாலில் கண்ணு படுற இடத்துல, முக்கியமான இடத்துல இதை வச்சிடணுங்க. யார் குழந்தைய பார்க்க வந்தாங்கனாலும் சரி இந்த ஆழம் வந்து அவங்க கண்ணில் படுற மாதிரி வச்சிடணும். இன்னொரு முறையும் இருக்குங்க. நம்ம தண்ணீர் வந்துட்டு ஒரு தட்டில் வந்துட்டு கொஞ்சமாக வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் குங்குமம், அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சுண்ணாம்பு, அந்த மாதிரி வந்துட்டு கரைச்சி வச்சுட்டு அதில் 2 மிளகாய் கிள்ளி போட்டு வைக்கிற முறையும் இருக்குது. இதுவும் வைக்கலாங்க. சரி, இன்னுமே ஒரு முறை இருக்குங்க. இந்த குழந்தைக்கு வந்துட்டு திருஷ்டிக்கு வந்துட்டு இது எத்தனை நாளைக்கு வைக்கலாம்னு சொன்னால் 3 மாதங்களுக்கு இந்த திருஷ்டிக்கு இந்த மாதிரி வைக்கலாங்க. இப்போ ஒரு தட்டை எடுத்துக்கிறோம், அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம், அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்துட்டு சுண்ணாம்பு இருக்கும் இல்லையா, வெத்தலைக்கு போடுவோம் இல்லையா சுண்ணாம்பு, அதை வந்துட்டு கரைச்சி விட்டுட்டு அதை பார்த்தோன்னு சொன்னால் அதில் 2 மிளகாய் வத்தல் கிள்ளிட்டு இந்த 3 முறை இருக்குது. குழந்தைக்கு வந்து திருஷ்டி கழிக்கக்கூடிய முறை 3 மாதங்களுக்கு இந்த திருஷ்டி கழிக்கக்கூடிய முறை இருக்குது. இது வந்து ஹாலில் வச்சிடணும். இது வந்து எந்த நாள்லாம் இது வைக்கணும் அது வச்சோம் அப்படின்னு சொன்னாலே திருஷ்டி கழிஞ்சிருங்க. இந்த 3 மாதத்துக்கு வந்துட்டு குழந்தைக்கு வந்து சூட சுற்றி போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. 90 நாட்கள் வரைக்கும் அந்த மாதிரி வந்து வச்சிடணுங்க. இது வந்து தினமுமே செய்யணும். இந்த 90 நாட்களுக்கு நீங்கள் தினமுமே வந்து இந்த ஹாலில் கண்படுற தூரத்தில் நீங்கள் வச்சிடணும். யார் வந்தாங்கன்னா டக்குன்னு அதை பார்க்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தைக்கு வந்து திருஷ்டி ஏற்படாமல் குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க. பாருங்களேன், யாராச்சும் ஒருத்தவங்க வந்து குழந்தைய பார்க்க வருவாங்க, பார்த்துட்டு அவங்க போன பின்னாடி பார்த்தோன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு ஏதோ உடம்பு முடியாமல் போயிடும். நேற்று வரைக்கும் நல்லா இருந்த குழந்தை இன்றைக்கி பாரு உடம்பு முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம மனசு வருத்தப்படுவோம். இது வந்துட்டு கண்பட்டதாக கூட இருக்கலாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சரி குழந்தை வளர்ந்துருச்சு, சரி 3 மாதம் முடிஞ்சிருச்சுங்க, இந்த முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் சூடை சுற்றி போடலாம். சூடத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் எப்போவுமே இந்த திருஷ்டி சுற்றுறோம் இல்லையா, இப்போ நாம் வந்து ஆழம் கரைச்சி வச்சுருக்கு ஹாலில் வச்சுட்டு தினமே போய் ஊற்றிட்டு வந்துடணும்னு சொல்லியிருக்கோம். தினமே வாசலில் போயிட்டு ஊற்றிட்டு வந்துடணும், தலைவாசலில் போயிட்டு ஊற்றிட்டு வந்துடணும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் வந்துட்டு இந்த திருஷ்டி இந்த சூடை சுற்றி போடுறது பாருங்களேன், இது வந்துட்டு வாசலில் போயிட்டு நம்ம வந்து வச்சுட்டு வந்துடணுங்க. பொதுவாக இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சூடம் சுற்றி போடுறோம் இல்லையா, அந்த சூடை சுற்றி போட வாசலுக்கு போகிறோம் இல்லையா, அப்போவும் சரி இந்த ஆழம் இதுக்கு வெளியில் ஊற்ற போகிறோமோ இருக்கோம் இல்லையா, அப்போவும் சரி கொஞ்சம் வாசலை முன்னாடியே ஒரு செம்பில் தண்ணி வச்சுட்டு முகம் கை கால் கழுவிட்டு தாங்க வீட்டுக்குள்ளே வரணும். என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம போடக்கூடிய திருஷ்டி அது நம்மளுக்கே வந்துட்டு திருப்பி நம்ம வழியாக வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிரும்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. இது வந்து அந்த காலத்துலேருந்து வந்துட்டு நடைமுறைங்க. கை கால் கழுவிட்டு முகத்தை கழுவிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே நுழைவாங்க. இதே மாதிரி சூடை சுற்றி போடுறது 90 நாள் ஆயிடுச்சு இல்லையா, 90 நாள் ஆன பின்னாடி சூடத்தை
வலது பக்கம் 3 முறை, இடது பக்கம் 3 முறை. குழந்தையோட தாயை வந்துட்டு தாய்க்கும் திருஷ்டி படும். குழந்தைய பார்க்க வர்றாங்க இல்லையா, அவங்க மூலியமாக வந்து தாய்க்கும் திருஷ்டி படும். இப்போ வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், வலது பக்கம் 3 முறை, இடது பக்கம் 3 முறை சுற்றிட்டு அதை போய் சூடம் ஒரு 2 சூடம் 3 சூடம் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதை போய் வாசலை வச்சு கொளுத்தி வச்சுட்டு கை கால் முகத்தை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடணுங்க. வீட்டில் வேறு யாராச்சும் இதை வந்து செய்யணும். அதே மாதிரி திருஷ்டி சுற்றும் போது மேலேருந்து கீழேயாக தான் சுத்தணுமே தவிர கீழேருந்து மேலே எக்கார்ந்து கொண்டும் திருஷ்டி சுற்றக்கூடாது. மேலேருந்து கீழே தான் இறக்கி சுற்றணுமே தவிர, இப்போ நம்ம கையில் சுற்றுறோன்னு வச்சுங்க, மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். மேலே தலைக்கு மேலே இருந்துட்டு அப்படியே கீழ் வழியாக சுற்றிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம போய் வைக்கணும். கீழேருந்து மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுங்க. சரி, எங்கள் வீட்டில் யாருமே இல்லைங்க, பெரியவங்களே இல்லை, யாருமே திருஷ்டி சுற்றுறதுக்கு யாருமே இல்லை. அப்போ நான் எப்படி திருஷ்டி சுற்றிக்கிறதுன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆழம் கரைச்சி வைக்கிறோம் இல்லையா 90 நாளைக்கு, இது பிரச்சனை இல்லைங்க. இது வந்துட்டு ஒருத்தவங்க செய்யணும் இல்லை, இது நம்மளே வந்து செஞ்சுக்கலாம். இந்த ஆழம் கரைச்சி வைக்கிறத அடுத்து பார்த்தா சூட சுற்றுறோம் இல்லையா, நம்ம தாய் வந்து குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம இதே மாதிரி மேலேருந்து கீழே 3 தடவை, வலது பக்கமாக 3 தடவை, இடது பக்கமாக 3 தடவை சுற்றிட்டு வெளியில் போய் நம்ம வாசலை வந்து பொருத்தி வச்சுட்டு அதை வந்து தீக்குச்சி வச்சு பொருத்தி வச்சுட்டு அடுத்து வந்துட்டு நம்ம கை கால் மூத்த கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடலாம். இன்னொரு முறை இருக்குது. இதில் வந்துட்டு நிறைய முறைகள் இருக்குது. எலுமிச்சம்பளம் இருக்கு இல்லையா, எலுமிச்சம்பளத்தை இதே மாதிரி வலதுபுறம் 3 முறை மேலிருந்து கீழாக, இடதுபுறம் 3 முறை மேலிருந்து கீழாக சுற்றிட்டு இங்கே குழந்தைய தூக்கி வச்சுட்டு சுற்றிட்டு அதை வந்து இடது காலால் நசுக்கிடணுங்க. வாசலை போய் வச்சு தான் நசுக்கணும், வீட்டுக்குள்ளே நசுக்கக்கூடாது. நம்மளோட இடது கால் எதுவோ அதால் வச்சுட்டு அப்படியே நசுக்கணும். முழு எலுமிச்சம்பளத்தை நசுக்கிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம திரும்பி பார்க்காம, எப்போ திருஷ்டி நம்ம போய் வாசலை வச்சு கொளுத்துறோம் அப்படின்னு சொன்னாலுமே திரும்பி பார்க்காம வீட்டுக்குள்ளே வந்துடணுங்க. சரி, நம்ம திருஷ்டி சுற்றுறோம், நைட்டு 10 மணிக்குள்ளே சுற்றிடணுங்க. 10 மணிக்கு மேலே வந்து சுற்றக்கூடாதுன்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் பாருங்கள், முன்னோர்களும் சரி 10 மணிக்கு மேலே சுற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால், குழந்தைங்க வந்து தூங்கும்போது, குழந்தைங்களோ பெரியவங்களோ யாருக்கு நீங்கள் திருஷ்டி சுற்றுறீங்களோ அவங்க வந்து தூங்கும்போது சுற்றக்கூடாதுங்க. தூங்குறதுக்கு முன்னாடியே வந்து சுற்றிடணும். இப்போ குழந்தை தூங்கிட்டுருக்கு, தொட்டியில் தூங்கிட்டுருக்கு, திருஷ்டி சுற்றி வைக்கலாமா, இல்லை கீழே தூங்கிட்டுருக்குன்னா சுற்றக்கூடாதுங்க. முழிச்சிருக்கும் போது மட்டும்தான் வந்து திருஷ்டி சுற்றணும். தூங்கும்போது யார் தூங்கினாலும் சுற்றக்கூடாது. தனக்குத்தானே ஏற்படக்கூடிய திருஷ்டி. இப்போ குழந்தைங்க வந்து எக்ஸாமுக்கு போக போகிறாங்க. நாளைக்கு வந்து அந்த குழந்தைங்க எக்ஸாம் இருக்குது. அவங்க வந்துட்டு நினைப்பாங்க, நம்ம நல்லா படிச்சிட்டோம், சூப்பராக எழுதிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறது வந்துட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. அது வந்து தனக்குத்தானே ஏற்படக்கூடிய திருஷ்டி. அதுவுமே வந்துட்டு தனக்குத்தானே ஏற்படக்கூடிய திருஷ்டியுமே வந்து தனக்கே பாதிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் பாருங்கள், அதுக்குமே பாருங்கள், முதல்ல அந்த சூடை வச்சு சுற்றி வச்சிடணுங்க. இன்னொரு திருஷ்டி இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், மிளகாய், அதாவது ஒரு 5 மிளகாய் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து கல்லுப்பு, கருப்பு கடுகு இல்லைன்னா வெண்கடுகு, இதில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க ஃபுல்லாக இது வாரத்துக்கு ஒரு தடவை சுற்றி வைக்கலாங்க, வெள்ளிக்கிழமைகளில். இல்லை உங்களுக்கு திருஷ்டி ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் அது உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து சுற்றி வச்சுக்கலாம். திருஷ்டி வந்து இரவு நேரத்தில் 6 மணிக்கு மேலேருந்து 10 மணிக்குள்ளே தான் சுற்றி வைக்கணும், நைட்டு 10 மணிக்குள்ளே. அப்போ வந்துட்டு வலதுபுறம் 3 தடவை, முதல்ல வந்து வலதுபுறம் சுற்றணும், அடுத்து வந்து இடதுபுறம் சுற்றணும். இது மாதிரி இந்த 3 பொருளையும் வச்சுட்டு, அதாவது கல்லுப்பு, மிளகாய் வத்தல், கடுகு, வெண்கடுகு, அப்படி இல்லைன்னா நம்ம சமையல் பயன்படுத்துவோம் இல்லையா அந்த கடுகு வச்சு வலது பக்கம் 3 முறை, இடதுபுறம் 3 முறை சுற்றிட்டு போய் முடிஞ்ச வரைக்கும் முச்சத்தீயில் போட்டு வந்துடுறது ரொம்ப நல்லது. தீ வச்சு கொளுத்தி விட்டுட்டு ஏதாச்சும் பேப்பரில் வச்சுட்டு சுற்றிட்டு அதோட வந்து நீங்கள் தீ பொருத்தி வச்சுட்டு வந்துட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க அது அந்த திருஷ்டியெல்லாம் வந்துட்டு ரொம்ப போயிடுங்க. இது வந்து நம்ம அந்த முச்சந்தியில் பொருத்தி வைக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா, 3 விதிகள் ஒன்று சேர்கிற இடத்துல அது வந்துட்டு எப்போவாச்சும் ஒரு வாட்டி செய்யலாம், மாதத்தில் ஒரு வாட்டி. நம்ம பொதுவாகவே வந்து நம்ம வாசல்லே வந்து இது வந்துட்டு பொருத்தி வச்சிடலாங்க. அது வந்து அந்த கடுகு வெடித்து அந்த உப்புலாம் வெடிக்க அந்த மிளகாய் வத்தல் வெடிக்க அந்த திருஷ்டி எல்லாமே, எப்படிப்பட்ட ஒரு திருஷ்டியுமே வந்து விலகி போயிடும்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான திருஷ்டி கழிக்கக்கூடிய முறை. இது வந்து தொழில் ஸ்தாபனங்கள்லையுமே இது வந்து செய்யலாம். இது வந்துட்டு ஒரு கடை வச்சுருக்கோம், இல்லை ஒரு ஆஃபீஸ் இருக்குது, வெள்ளிக்கிழமைகளில் பார்த்துருப்பீங்க நிறைய ஆஃபீஸ் வாசலில் வந்துட்டு இந்த மாதிரி இரவு வந்து கடையை போட்டு வர்றதுக்கு முன்னாடி இது மாதிரி வந்து செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி கடையை பூட்டிகிட்டு போவாங்க. அடுத்து வந்துட்டு தனக்குத்தானே திருஷ்டி கழிச்சிக்கிறதும் சரி, பொதுவாக திருஷ்டி கழிக்கிற முறை இருக்குது. சரி, வாசலை போய் வைக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குங்க, ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து இன்னொரு சக்தி வாய்ந்த முறை இருக்குங்க. என்ன அப்படின்னு சொன்னால், கல்லுப்பு கை நிறைய வந்து வலது கை நிறைய கல்லுப்பு எடுத்துக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் யாராருக்கு நீங்கள் திருஷ்டி கழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள வந்துட்டு நிற்க வச்சுக்கோங்க. கிழக்கு பக்கமாக பார்த்து நிற்க சொல்லிக்கோங்க. அந்த நம்ம திருஷ்டி எடுப்போம் இல்லையா, அவங்களுக்கு திருஷ்டி எடுக்கிறவங்க வந்துட்டு பார்த்தா மேற்கு பக்கமாக பார்த்து நிற்கணுங்க. இந்த மாதிரி நின்று தான் திருஷ்டி எடுக்கணும். அப்புறம் தெற்கு பக்கமாக பார்த்து நின்று 2 பேருமே வடக்கோ தெற்கோ பார்த்து நின்று திருஷ்டி எடுக்க வேண்டாங்க. கிழக்கு மேற்கு இந்த 2 திசையில் நின்று திருஷ்டி எடுக்கலாம்.
இருக்கிறவங்களும் சரி, பார்த்து நிற்கிறவங்களும் சரி கிழக்கு மேற்கில் வந்து நிற்கலாம். கை நிறைய கல் உப்பு சொன்னேன் இல்லையா, நல்லா வலது கை நிறைய எடுத்துக்கிட்டு அப்படியே சுற்றுங்க. வலதுபுறம் 3 முறை, வலதுபுறம் இடதுபுறம் 3 முறை, இந்த மாதிரி வந்து சுற்றிட்டு எல்லாரையும் வந்து தூன்னு சொல்லி அதில் வந்து துப்ப சொல்லணும். பொதுவாக திருஷ்டி சுற்றினோன்னே இந்த மாதிரி செய்யணுங்க. எந்த ஒரு திருஷ்டி சுற்றினாலும் சரி இந்த மாதிரி செஞ்சுட்டு அடுத்து வந்துட்டு பக்கெட்டில் தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் போட்டு அந்த நல்லா உப்பு கரையிற வரைக்குமே வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே கையை விட்டுலாம் கலக்காதீங்க. ஒரு தனியாக இல்லை, ஒரு கப்பில் எதுலேயே ஒன்றில் தண்ணியில் போட்டுருங்க. போட்டுட்டு அதை வந்து வெளியில் போய் சாக்கடையில் ஊற்றிடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வாஷ் பேசன் இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில், இந்த வாஷ் பேசனில் வந்து ஊற்றி விட்டுறலாம். அது வந்துட்டு பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. இதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு திருஷ்டியும் போக்கக்கூடிய ஒரு முறை. இது வந்துட்டு அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான முறை பாருங்கள் திருஷ்டியிலேயே. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் சூடம் வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, 90 நாட்கள் வரைக்குமே பிள்ளைக்கு வந்துட்டு ஆழம் கரைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாலே குழந்தை வந்துட்டு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நல்லா வந்துட்டு வளர்ச்சி அடையுங்க. இன்னொரு சக்தி வாய்ந்த முறையும் இருக்குங்க. பூசணிக்காய் வச்சு சுற்றி வைக்கிறது. இந்த கடைகளில், தொழில் ஸ்தாபனங்களில், இப்போ நம்ம வீட்டுக்கே ஒரு திருஷ்டி பட்டுருச்சு ஏதோ ஒரு நாளில், முக்கியமான நாளில், இது வந்து அடிக்கடி செய்ய தேவையில்லை. வருஷத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் ஒரு நாள் இது கூட செய்யலாம். பூசணிக்காய் சுற்றி வச்சு அதுக்குள்ளே வந்துட்டு குங்குமம் வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா சில்லறை காசெல்லாம் போடுவாங்க. இது 11 காசுகள் போடுவாங்க. எத்தனை ரூபா நாணயமாக இருந்தாலும் சரி 11 காசுகள் போட்டுட்டு அதை வந்து நல்லா சுற்றிட்டு வலதுபுறம் 3 முறை, இடதுபுறம் 3 முறை முக்கியமான விஷயங்களுக்கு வந்துட்டு இந்த திருஷ்டி சுத்து முறை பண்ணலாம். இல்லை நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கே பண்ணணும்னு சொன்னால் தாராளம் பண்ணலாம். ஆனால் வந்துட்டு இந்த திருஷ்டி பொருட்களை வந்துட்டு அப்புறப்படுத்திடணுங்க. என்னென்னு வச்சிங்கன்னா, இந்த பூசணிக்காய் வந்துட்டு அடிக்கடி பண்ண தேவையில்லை. இது ஏதோ முக்கியமான நாட்கள் மட்டும் வந்து பண்ணலாம். பண்ணிவிட்டு அதை உடச்சிடணும். வந்து முச்சந்தியில் உடைக்கலாம், இல்லை வீட்டு வாசல்லே உடைக்கலாம். உடைச்சிட்டு அந்த பூசணிக்காய் வந்து அப்புறப்படுத்திடணும். எக்காந்த கொண்டு நம்ம அங்கே போடவே கூடாது. மற்றவர்கள் கால் மிதிப்படுற மாதிரி இருக்கக்கூடாதுங்க. அதை வந்து நம்ம வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு பெருக்குமாரை வச்சோ இல்லை ஏதோ ஒரு அட்டையை வச்சு அப்படியே வந்துட்டு ஒரு பொருளை தள்ளி அப்படியே தூக்கி கொண்டு போய் ஓரமாக போட்டுறணுங்க. நம்ம திருஷ்டி சுற்றும் போது மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கணுமே தவிர, அடுத்து நம்ம திருஷ்டி சுற்றக்கூடிய பொருட்கள் மிளகாய் வத்தலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நாம் வந்து அப்புறப்படுத்திடணும். அது வந்து மற்றவர்கள் காலில் வந்து படக்கூடாது. அந்த மற்றவர்களோட காலில் பட்டுச்சு அப்படின்னு சொன்னாலே அதுக்கு வந்துட்டு பலன் இருக்காது அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் பாருங்கள், ஒரு சிலர் பாருங்களேன், பூசணிக்காயெல்லாம் அந்த மிளகாயெல்லாம் தெருவில் வந்துட்டு உடச்சிட்டு அப்படியே போட்டு போயிடுவாங்க. ஒன்று வந்து அது விபத்துகளுக்கு வந்து வழிவகுக்கும். அது மாதிரி செய்யவே கூடாது. அது பெரும் பாவத்தில் போய் விட்டுரும் நம்ம குடும்பம் மொத்தத்தையுமே, தலைமுறைக்கு. அதுவும் செய்யக்கூடாது. பூசணிக்காய் உடச்சிட்டோமா கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அப்படியே வந்து எடுத்து போய் அப்புறப்படுத்திடணுங்க. நாம் வந்து குப்பையில் எதுலையாச்சும் ஒன்றில் வந்துட்டு சேர்த்தணும், ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடணும். ஆனால் வந்துட்டு பாதையில் வைக்கக்கூடாது. மற்றவர்கள் காலடி படுற மாதிரி வந்துட்டு இந்த திருஷ்டி பொருட்களை போடவே கூடாது. ஒரு ஓரமாக அப்புறப்படுத்திடணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் குப்பையோடு சேர்த்துடணுங்க. அடுத்து இன்னொரு சக்தி வாய்ந்த முறை இருக்குங்க. இது வந்து தேங்காய் மேலே வந்துட்டு முழு தேங்காய் இருக்கு இல்லையா, முழு தேங்காய் மேலே 3 சூடத்தை வச்சு சுற்றுறது. இதுவும் வலதுபுறம் 3 முறை, இடதுபுறம் 3 முறை வந்து சுற்றிட்டு அதை போயிட்டு வந்து தெருவில் வந்து உடைக்கலாம். தெருவில் வந்து உடச்சிட்டு வந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அப்படியே அந்த தேங்காயை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், சூடத்தை ஏற்றி நம்ம வந்து சுற்றுறோம் இல்லையா, சுற்றிட்டு அப்படியே போய் வந்து நம்ம தெருவில் வச்சுட்டு வந்துடணுங்க. அந்த மாதிரி வச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் விட்டுறணும். கொஞ்சம் நேரம் விட்டுட்டு எடுத்து போயிட்டு அதையும் பார்த்திங்கன்னு சொன்னால் அப்புறப்படுத்தினா அங்கேயே வச்சிடக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் அந்த தெருவில் வந்து விட்டுட்டு வரக்கூடாது. எந்த ஒரு திருஷ்டி சுற்றுற பொருளாக இருந்தாலும் சரி, அது வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வந்து போய் அப்புறப்படுத்திட்டு கைகால் முகத்தை கழுவிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடணுங்க. இன்னொரு சக்தி வாய்ந்த முறை இருக்குங்க. இதுவரை யாரும் சொல்லாத முறை. இது வந்துட்டு பெரிய பெரிய மகான்களில் இருந்துட்டு நிறைய பேர் வந்து இதை பயன்படுத்தி வந்திருக்காங்க. முக்கியமான பெரிய பெரிய பணக்காரர்கள் வீடுகளில், முக்கியமானவர்கள் வீடுகளில் எல்லாம் இது வந்துட்டு ஐதீகப்படி பயன்படுத்திட்டு வர்றாங்க. நம்ம வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்கிறோம் இல்லையா, இந்த விளக்கோட சுடரை கண்கொட்டாமல் பார்க்கணும், இமைக்காமல் கொஞ்சம் நேரத்துக்கு வந்துட்டு அதை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே அது வந்துட்டு சரியான திருஷ்டி பரிகாரங்க. திருஷ்டி வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திருஷ்டி அப்படியே விலகி போயிடும். நம்மளோட குழந்தைங்களையுமே வந்துட்டு அந்த விளக்கு சுடர் பார்க்க வைக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முறை. அந்த ஜோதியில் வந்துட்டு சிவபெருமான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு திருஷ்டி வந்துட்டு அதனால் போகும்னு சொல்கிறாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.